இந்த மலைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? அந்த ரகசியத்தை ஒரு 5 வயசு பையன் மட்டும் தான் கண்டுபிடிச்சான். அவன் பெயர் நரேன். ஒரு அழகான கிராமத்தில் நரேன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கதைகள் பிடிக்கும், புதிர்கள் பிடிக்கும். ஆனா அதைவிட சாகசம் ரொம்ப பிடிக்கும். ஏன், எப்படி என்பதே அவன் அடிக்கடி கேட்கும் கேள்விகள். ஒரு நாள் மாலை நரேன் தன் தாத்தாவுடன் வீட்டின் முன் உட்கார்ந்திருந்தான். அப்போது தாத்தா, நரேன், இந்த கிராமத்துக்கு பக்கத்தில இருக்கிற கருங்கல் மலை தெரியுமா? அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டவுடன் நரேனின் கண்கள் மின்னின. அந்த இரவு முழுக்க அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. அந்த ரகசியம் என்னவாக இருக்கும் என்று அவன் மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடின. அடுத்த நாள் காலை நரேன் தன் சின்ன பையில் ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு டார்ச் லைட், அம்மா கொடுத்த ஒரு வாழைப்பழம் எல்லாம் எடுத்துக்கொண்டான். நான் பயப்பட மாட்டேன், நான் ஒரு சாகசக்காரன் என்று தன்னுக்குத்தானே சொல்லிக்கிட்டு கருங்கல் மலையை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். வழியில பறவைகளின் சத்தம், காற்றின் சப்தம் எல்லாம் அவனுக்கு புதுசா இருந்தது. அவன் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிச்சாலும் அவன் கால்கள் நிற்கவே இல்லை. மலையின் நடுவில் ஒரு பழைய குகை இருந்தது. குகையின் வாசலில் கல்லில் எழுதப்பட்டிருந்தது, பயம் இல்லாதவனே உள்ளே வா. அதை பார்த்ததும் நரேனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனாலும் அவன் திரும்பி போகல. நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி குகைக்குள் நுழைந்தான். குகைக்குள்ள இருட்டு, சின்ன சின்ன சத்தங்கள். அப்போ திடீர்னு கிரார்னு ஒரு சத்தம் கேட்டது. நரேன் ஒரு நிமிஷம் நடுங்கினான். ஆனா ஓடல. அப்போ இருட்டிலிருந்து ஒரு வயதான ஆமை மெதுவா வெளியே வந்தது. அது நரேனை பார்த்து, பயப்படாதே நரேன் என்று சொன்னது. நரேன் ஆச்சரியமா, உங்களுக்கு என் பேரு எப்படி தெரியும் என்று கேட்டான். அதுக்கு ஆமை சிரிச்சுக்கிட்டு, இந்த மலைக்கு வரும் துணிச்சலான குழந்தைகளையெல்லாம் நான் அறிவேன் என்று சொன்னது. அப்புறம் ஆமை சொன்னது, இந்த மலையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ 3 விஷயங்களை நிரூபிக்கணும். முதல்ல, உண்மை பேசணும். நரேன் தன் மனசுல இருந்ததை உண்மையா சொன்னான். அடுத்தது, உதவி செய்யணும். அங்க சிக்கியிருந்த ஒரு சின்ன பறவையை நரேன் மெதுவா காப்பாத்தினான். கடைசியா, துணிச்சல். ஒரு ஆழமான பள்ளத்தை தாண்டணும். நரேன் கண்களை மூடி அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டு ஒரே தாவலில் அந்த பள்ளத்தை தாண்டினான். அந்த நேரத்தில குகை மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது. ஒரு சுவர் திறந்தது. நரேன் உள்ளே போய் பார்த்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி தங்கமும் இல்லை, வைரமும் இல்லை. அங்க ஒரு கண்ணாடி மட்டும் இருந்தது. நரேன் அந்த கண்ணாடியில பார்த்தப்போ அவன் முன்னாடி இருந்தது ஒரு துணிச்சலான, நல்ல மனசுள்ள, பயமில்லாத நரேன். அப்போ ஆமை சொன்னது, இதுதான் உண்மையான ரகசியம். உண்மையான பொக்கிஷம் நீயே. நரேன் மெதுவா வீட்டுக்கு திரும்பினான். அவன் முகத்தில ஒரு புதுசான நம்பிக்கை இருந்தது. அந்த நாள் முதல் நரேன் பயப்படல, போய் சொல்லல, யாராவது உதவி கேட்டா தயங்கல. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், உண்மையான சாகசம் வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு.